அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா, இல்லை வெண்பாவை பிடிக்குமா, இல்லை விஜயை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமா, வில்லி கேரட்டில் இருக்கிற, இல்லை நம்மளோட நளினியம்மாவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட மல்லியை இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி சிலக்கடத்தல் விஷயமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது வந்து நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பண்ண கூட்டு சதி தாங்க. ஆனால் அது நமக்கு தெரியும், நம்ம போலீஸுக்கு தெரிய வரல போல். இப்போ கடைசியில் நம்மளோட மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்துக்கோ, நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட ஆளான இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் அடித்து துன்புறுத்தி ஒரு வழியாக நம்மளோட மல்லியை ஒத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி வந்து உறுதியாக இருக்கிறாங்க. நான் ப்ரெஸ் மூலிமா சொல்லுவேன், மீடியா மூலிமா உங்களை சொல்லுவேன்ட்டு போலீஸையும் மிரட்டி பார்க்குறாங்க. ஆனாலுமே அந்த போலீஸ் வந்து கொஞ்சமாக அசரலை. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட விஜய்க்கு இந்த பக்கம் கனடா போகிறதுக்கான விசா கேன்சல் ஆகிடுச்சு. மல்லி உங்களோட மிஸ்ஸஸ் தானே, நீங்கள் சிலக்கடத்தல் விஷயமா மல்லி அரசாகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கனடா விசா கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கனடா விசாவே தள்ளி போட்டுட்டாங்க, அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டென்ஷனில் நம்மளோட விஜய் வந்து வீட்டுக்கு வந்தபோது எல்லாத்தையும் பொல்லாதையும் நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட நளினியம்மா நம்மளோட விஜய் கிட்ட வந்து மல்லியை வந்து காப்பாற்ற ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் வரல, இப்போயாச்சும் எனக்கு ஒரு வக்கீலாச்சும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட நளினி அம்மா விஜய் கிட்ட அழுது புலம்பியிருந்தாங்க. கடைசியில் நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரி காலில் விழவும் போயிட்டாங்க. அது பார்க்கும்போதே நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. அப்படியுமே கல் நெஞ்சக்காரங்க எதுவுமே பண்ணலை. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.